Welcome children. This video is about 2nd standard EVS Unit 3 Shakti's Journey Part 2. In previous session we saw about roadways and railways. In this session we are going to learn about waterways and airways. So let we move on to the lesson children. Take page number 83. Shakti and his family took a tour around Chennai. They visited the harbor. Shakti, there are so many boats. சக்தியும் அவனோட ஃபேமிலியும் சென்னையை சுற்றி பார்த்தாங்க. அங்கே அவங்க துறைமுகத்துக்கு போனாங்க. அப்போது சக்தி அவனோட அம்மாட்ட சொல்கிறான், இங்கே நிறைய போட் இருக்குல்லம்மா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போமா? நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 84. மதர், the smaller ones are called boats and the bigger ones are the ships. Ships carry a large number of people and goods from one country to another. ஆமா சக்தி, சின்னதாக இருக்கிறதெல்லாம் படகுன்னு சொல்லுவாங்க, பெருசாக இருக்கிறதெல்லாம் கப்பல்னு சொல்லுவாங்க. கப்பலில் நிறைய பேர் பயணம் செய்யலாம். கப்பலில் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு கூட பயணம் செய்யலாம். சரக்கு பொருட்களை ஏற்றிட்டு போகிறதுக்கும் கப்பல் உதவுது. Just think children, do vehicles that move on water have any wheels? How do they move? தண்ணியில் போகிற படகு கப்பல்லாம் சக்கரம் இருக்கா? இல்லை. அப்போது எப்படி இதெல்லாம் தண்ணீரில் போகுது? இதில் மோட்டார் செட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை பயன்படுத்தி தான் தண்ணீரில் போக முடியும். வெஹிக்கல்ஸ் ஆன் த வாட்டர்வேஸ், தண்ணியில் போகிற வாகனங்கள் என்னென்னங்கிறத இப்போ பார்ப்போமா? கேட்டமரன், கட்டுமரம், யூசஸ் ஓர்ஸ் டு மூவ், யூஸ்டு ஃபார் ஃபிஷ்ஷிங். கட்டுமரம் துடுப்புகளை பயன்படுத்தி நகரும். மீன் பிடிக்க கட்டுமரம் பயன்படுது. மோட்டார் போட் யூசஸ் fuel to move, used for fishing and for pleasure rides. விசைப்படகு எரிபொருள் இருந்தாதான் தண்ணீரில் நகரும். மோட்டார் போட் மீன் பிடிக்கவும் சுற்றி பார்க்கவும் உதவுது. Sailing boat, sails help it move, used for travel and sport. பாய்மர கப்பல் பாய்மரங்களால் நகரும். ட்ராவல் பண்ணுறதுக்கும் ஸ்போர்ட்ஸுக்கும் இந்த செயிலிங் போட்டை பயன்படுத்துவாங்க. ஷிப் யூசஸ் fuel to move, carries goods and people over long distances. கப்பலுக்கு fuel தேவை. நீண்ட தூரம் பயணம் செய்கிறதுக்கும் பொருட்களை ஏற்றிட்டு போகிறதுக்கும் இந்த கப்பல் பயன்படுது. The coracle is used to travel on lakes and rivers for short distances. It can carry 5 to 6 people. ஏரி ஆறுகளில் கொஞ்சம் தூரத்தை கடக்கிறதுக்கு பரிசல் பயன்படுது. பரிசலில் 5 இல்லைனா 6 பேர் வரைக்கும் பயணிக்கலாம். The children played on the seashore. கவிதா, what a lovely visit. எல்லா குழந்தைகளும் கடற்கரையில் விளையாண்டாங்க. அப்போது கவிதா சொல்கிறா, இந்த ட்ராவல் ரொம்ப நல்லா இருந்துச்சுல அப்படின்னு சொல்கிறா. Now write the names of the vehicles. இந்த வாகனங்களோட பெயர்களை எழுதலாமா? ஷிப், sailing boat,
catamaran. Next, page number 85, Airways. The vacation was coming to an end. The family reached the Chennai airport as they were flying back to Trichy. Shakti, Kavita and Kayal were really excited to see the aeroplanes. Kayal, look at the planes landing and taking off. I want to be a pilot, Appa. Father, sure, you can. Observe the speed at which the aeroplanes are moving. They are the fastest means of transport. Shakti, does the aeroplane use fuel too? Father, yes, a special kind of fuel. ஹாலிடேஸ்லாம் முடிய போகிறதுனால சக்தி ஃபேமிலி திரும்பி திருச்சிக்கு வரலாம் அப்படின்னு சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க. அங்கே சக்தி, கவிதா, கயல் இவங்க 3 பேரும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க ஏரோப்ளேனை பார்க்குறதுக்கு. உங்களுக்கும் ஏரோப்ளேனை பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும் தானே? கயல் சொல்கிறா, பிளைன் தரையில் இறங்குறதையும் மேலே ஏறுறதையும் பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்பா, நானும் ஒரு பைலட்டாக ஆவேன் அப்படின்னு சொல்கிறா. அவங்க அப்பா சொல்கிறாரு, சரிம்மா உன்னால் முடியும். பிளைன் எவ்வளோ வேகமாக போகுது பாரேன். ஏரோப்ளேன் தான் மிக விரைவாக செல்லும் போக்குவரத்து. அதாவது வெவ்வேறு நாடுகளுக்கு போகணும் அப்படின்னாலும் வெவ்வேறு நகரங்களுக்கு போகணுன்னாலும் ஏரோப்ளேனில் போனால் சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். சக்தி கேட்குறான், ஏரோப்ளேனுக்கும் எரிபொருள் தேவையாப்பா அப்படின்னு கேட்குறான். அவங்க அப்பா சொல்கிறாரு, ஆமாம், இதுக்கும் ஒரு சிறப்பு வகை எரிபொருள் தேவை அப்படின்னு சொல்கிறாரு. எரிபொருள் இல்லாமல் ஏரோப்ளேன் மூவ் ஆகாது. கைண்ட்ஸ் ஆஃப் ஏர்கிராஃப்ட். This is a helicopter. It can carry a few people. It is used by the army to save lives and bring supplies during floods and other difficulties. ஹெலிகாப்டரில் கொஞ்சம் பேர் தான் ட்ராவல் பண்ண முடியும். ஹெலிகாப்டரை இராணுவ வீரர்கள் தான் பயன்படுத்துவாங்க. புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றுறதுக்கும் அவங்களுக்கு தேவையான உணவு உடைகளை கொடுக்கறதுக்கும் ஹெலிகாப்டர் பயன்படுத்தப்படுது. This is an aeroplane. People use aeroplanes to go from one city or country to another. It also carries goods. ஏரோப்ளேன் ஒரு சிட்டியிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு போகிறதுக்கும் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கும் பயன்படுத்தப்படுது. ஏரோப்ளேன் பொருட்களை ஏற்றிட்டு போகிறதுக்கும் உதவுது. These are hot air balloons. They are used to tell us about the weather for advertisements and as a sport. இந்த hot air balloon வெதரை செக் பண்ணுறதுக்கும் விளம்பரத்துக்கும் விளையாடுறதுக்கும் பயன்படுத்தப்படுது. Now just think children, have you seen white lines like these in the sky? What are they? இந்த மாதிரி வெள்ளை நிற கோடுகளை வானத்தில் பார்த்துருக்கீங்களா? அது என்னன்னு தெரியுமா? ஜெட் பார்த்துருக்கீங்களா? ஜெட் போகும்போது புகையை வெளியிடும். அதுதான் வானத்தில் கோடு மாதிரி தெரியும். பார்த்துருப்பீங்க இல்லையா? நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 86. Tick the vehicles that move in the air. வானில் பறக்கும் வாகனங்களுக்கு டிக் போடணும். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், ஏரோப்ளேன். வானத்தில் பறக்குமா? ஆமாம், அதில் டிக் போடுங்க. அடுத்து ஹெலிகாப்டர். ஹெலிகாப்டர் வானத்தில் பறக்குமா? பறக்கும், இங்கேயும் டிக் போடுங்க. பைக். பைக் வானத்தில் பறக்குமா? இல்லை. ட்ரெயின் பறக்குமா?
பறக்காது. ஷிப் தண்ணியில் தான் போகும், பறக்காது. கார் கார் பறக்குமா? பறக்காது. Okay children, so far we studied about the roadways, railways, waterways and airways. In next session we will see about road safety. Thank you children.